உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். செங்கல்பட்டு மாவட்டத்தில் நகர்ப்புற ஊரக பகுதிகளில் 20,021 பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டாக்களை வழங்கி சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். திருமிகு லட்சுமி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அச்சரப்பாக்கம் வட்டாரத்தை சார்ந்த லட்சுமி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. லட்சுமி அவர்களின் 2 பிள்ளைகளும் அரசு பள்ளியில் பயில்கின்றனர். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் பிள்ளைகள் பயனடைகின்றனர். திருநங்கை ஸ்வேதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஸ்வேதா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டாவினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்குகிறார்கள். திருமிகு லலிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இலவச வீட்டுமனை பட்டா மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வழங்கப்படுகிறது. பயனாளி அங்காள பரமேஸ்வரி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அங்காள பரமேஸ்வரி அவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. விடியல் பயண திட்டத்தின் மூலம் இவர் பயனடைந்து வருகிறார். பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சென்னை பல்லாவரத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் பயனாளிகளுக்கு முதலமைச்சர் வீட்டுமனை பட்டா வழங்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாரி கார்த்திக் வழங்க கேட்கலாம். பாரி கார்த்திக், வணக்கம். இந்த நிகழ்வு குறித்த முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் பட்டா இல்லாமல் வாழும் மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் ஏற்கனவே அரசு சட்டப்பேரவையில் அறிவித்த நிலையில் அதற்கான பணிகள் திட்டமிட்டபடி நடைபெற்று வருகின்றன. அதன் அடிப்படையில் தான் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பல்லாவரத்தில் பட்டா வழங்கும் திட்டத்தை தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் அடிப்படையிலே மொத்தமாக இந்த 4 வருடத்தில் மட்டும் 41,858 பயனாளிகளுக்கு 205.56 கோடி மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இன்று மட்டும் நகர்ப்புற ஊரக பகுதியில் 20,021 பயனாளிகளுக்கு 1,672.52 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ச்சியாக தமிழகம் முழுக்க பல இடங்களில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்க உள்ள நிலையில் தற்போது அதற்கான பணிகள் சென்னை மற்றும் சென்னை புறநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை மற்றும் சென்னை புறநகர் மக்களுடைய வெகு இடங்களில், அதாவது அதிகப்படியான இடங்களில் பட்டாக்கள் தற்போது வழங்கப்படாத, அதாவது பட்டாக்கள் இல்லாத இடங்களில் மக்கள் குடியேறுவதை பொருட்டு அவர்கள் வாழ்நாளில் இருந்த வசதிகளை பொருட்டும் அதே போல நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலும் தமிழ்நாடு அரசு சார்பில் அவர்கள் வாழும் இடங்களுக்கே பட்டா வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இதுவரை 4 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 41,858 பயனாளிகளுக்கு 205.56 கோடி மதிப்பீட்டில் பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.